மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகர லக்னத்துக்கு இயல்பாக யோக தசை அப்படின்னு நம்ம சொல்றது 5ஆம் அதிபதியான சுக்கிரனுடைய தசை, 9ஆம் அதிபதியான புதனுடைய மகாதசை. இந்த சுக்கிர புதன் தசையை யோக தசைன்னு சொல்லுவோம். மகர லக்னக்காரர் சுக்கிர தசையில கஷ்டப்படுவார், புதன் தசையில கஷ்டப்படுவார் எப்பொழுது ஸ்தான பலத்தை இழந்திருந்தா. ஒருவேளை ஜாதகத்தில் மகர லக்னத்தில் ஜனித்து சுக்கிர புதன் ஸ்தான பலத்தை பெற்றிருந்தா அந்த சுக்கிர தசை புதன் தசை ஜாதகருக்கு யோகம். இந்த சுக்கிர தசை புதன் தசை ஜாதகருக்கு நல்ல பலனை நல்ல யோகங்களை கொடுக்கிறது. அந்த நிலையில் லக்னத்திற்கு அவயோகின்னு சொல்லக்கூடிய சூரியன், ஒளிகிரகங்களே எடுத்துக்கலாம், சந்திர சூரியன் எல்லாம் அவயோகம் மகர லக்னத்துக்கு. இப்ப சூரிய தசை சந்திர தசையில நன்மை பண்ணணும்னா லக்னத்திற்கு யோகிகள் வலுத்து இந்த யோகியோடு தொடர்பு கொண்ட தசை யோக தசை. ஒருவேளை புதன் வலுவா இருக்கிறார், அங்க சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் வலுவா இருந்த சூரியனா சூரிய தசை யோக தசை. சூரிய தசை வாழ்க்கையில் பெரும் அதிர்ஷ்டம் உண்டு மகர லக்னத்தில் ஜனனித்தவருக்கு. அப்ப வலுப்பெற்ற மற்ற 7 கிரகங்களோ தொடர்பு கொண்டதால எல்லா தசையுமே யோக தசை தான். வலுத்த சுக்கிர புதனோடு தொடர்பு கொண்ட மகாதசை அத்தனையும் யோக திசை தான். சுக்கிர புதன் வலுவற்று தொடர்பு கொண்ட அந்த மகாதசை. வலுன்னா எப்படி எடுத்துக்கலாம், உச்ச சுக்கிரன் இங்க உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறார், இந்த உச்ச சுக்கிரனோடு சூரியன் இருக்கிறார், கண்டிப்பா சூரிய தசை யோகம், சுய முயற்சியில் வாழ்க்கையில் வெற்றியை பெற போகிறார். இது போன்ற ஆதிபத்தியங்கள்ல செயல்படும். வலுத்த சுக்கிர புதனோடு தொடர்பு கொண்ட தசை யோக தசை, யோக பலனை கொடுக்கும். வலு என்பது ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், நீசபங்கம் அடையலாம், வர்க்கோத்தமம் அடையலாம், திக்பலம் அடையலாம், பரிவர்த்தனை பெறலாம். மகர லக்னம் கும்பத்தில்